இறைகிறார்கள். உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். வாங்கிய உணவை வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். உங்களுக்கு அருமருந்தாக இந்த ஜீவகாருண்யம் செய்யப்படுகிறது. ஆகவே இதை அருக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று நீங்கள் மேலோங்கி வாழணும். நீங்கள் தொடங்குகின்ற காரியங்கள், தொடங்க போகின்ற காரியங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்தலையாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரா வாங்கிக்கோங்க, எல்லாருக்கும் உண்டு. நிலுக்கு நிலு நிலுங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே. துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்கொள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம். வள்ளல் திருவடியே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நல்லதொரு புனித தினமான சித்திரை மாத பூசத்துல இந்த அருமையான ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பது சொல்லுவது போல, இந்த ஜீவகாருண்யம் செய்தால் மட்டுமே நாம் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு தெய்வீக நிலையை வள்ளல் பெருமான் அடைந்தது போல நாம் அனைவரும் பெற முடியும் என்பது சத்தியம். இந்த சாப்பிடக்கூடிய உணவை தெய்வீக எண்ணத்தோடு வள்ளல் பெருமான் எப்படி இந்த ஒளி தேகத்தை சுத்த தேகமாய், பிரணவ தேகமாய், ஞான தேகமாக மாட்டுகின்ற இடமாக சித்தி வளாகம் திகழ்கிறதோ, இங்கே வருவோர் போவோர் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும், மாநிலராய் பிறந்தவர் அனைவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் வாழ்ந்து காட்டிய சத்திய இடம். இங்கே சாப்பிட வந்திருக்கக்கூடிய நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இங்க கொடுக்கக்கூடிய உணவு நிறைய பேர் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. கொடுக்கிற உணவை சிந்தாமல் சிதறாமல், உங்களுக்கு சாப்பிட முடியலனா கூட அதை விட்டுடலாம், அதை பார்த்தா கூட உங்களுக்கு நிறைவு வரும்.